ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாய்காட் பண்ணுங்க. இந்த இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ், ப்ராடக்ட்ஸ், பிராண்ட்ஸ் கம்ப்ளீட்டா பாய்காட் பண்ணுங்க. இதுல மெயினா பாத்தீங்கன்னா கோகோ கோலா கம்பெனி, கேம்பா கோலா, யூனிலிவர், ஸ்டார்பக்ஸ், கேஎஃப்சி, டாமினோஸ், இவங்கெல்லாம் வந்து இஸ்ரேலோட மிலிட்ரி இருக்காங்கல்ல, ஐடிஎஃப் சோல்ஜர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு ஃப்ரீயா வந்து ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களாம் இந்த மிலிட்ரிக்கெல்லாம், அந்த கொடுமைக்காரங்களுக்கு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ்ல நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு வந்து செலவு பண்ணணுமா, அப்புறம் அதே காசுல இருந்து அவனுங்க நம்மளுடைய இன்னோசென்ட் மக்கள் மேல கொடுமை பண்ணுவாங்க. அவங்க யூஸ் பண்றாங்கல்ல இந்த பாம்ஸ், மிசைல்ஸ், ஆயுதம், இதுக்கெல்லாம் எப்படி அவங்க கிட்ட காசு வருது? நம்மளுடைய காசு மூலியமா, நம்மளுடைய ஒவ்வொரு பர்ச்சேஸ் மூலியமா, நம்மளுடைய ஒவ்வொரு செலவு மூலியமா. அப்புறம் இதே ப்ராஃபிட் வந்து அவங்க கொடுமை பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. அட்லீஸ்ட் நம்மளுடைய காசுல இருந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் போகவே கூடாது. இந்த பாய்காட் வந்து குளோபல் லெவல்ல முஸ்லிம்ஸோ சரி, நான் முஸ்லிம்ஸோ சரி கடுமையா ஃபாலோ பண்றாங்க. பிகாஸ் திஸ் இஸ் அபவுட் ஹியூமனிட்டி. ஆனா இங்க வந்து நம்ம முஸ்லிம்ஸ் எல்லாரும் எதுவுமே நடக்காத மாதிரி அசால்ட்டா கோகோ வாங்கி குடிக்கிறோம், டாமினோஸ் பீஸா வாங்கி சாப்பிடுறோம். சில பேர் கம்ப்ளீட்டா பாய்காட் பண்ணிருக்காங்க. பட் மேபி சில பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். ஆனா தெரிஞ்சோ நீங்க இஸ்ரேல் சம்பந்தப்பட்ட கம்பெனிஸ், ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறீங்கன்னா இவ்வளவுதான் சொல்ல முடியும். when you stay silent you choose a side. எந்த சைடு நீங்க சூஸ் பண்றீங்கன்னு பாத்துக்கோங்க. அதுக்குன்னு சாஃப்ட் ட்ரிங்க், பீஸெல்லாம் சாப்பிடாம இருக்க முடியுமா என்ன? இல்லை, எங்களுடைய பாயிண்ட் இங்கே சாஃப்ட் ட்ரிங்கே குடிக்கக்கூடாது, பீஸாவே சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. எங்களோட பாயிண்ட் வந்து ஏன் நம்ம இஸ்ரேலோட பிராண்டு தான் வாங்கி சாப்பிடணுமா என்ன? நம்மளுடைய இந்தியாவோட பிராண்ட்ஸே நிறைய இப்போ இருக்கு. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லயோ சரி, பீஸாலேயோ சரி, எல்லா வகையிலேயே நம்ம இந்தியன் பிராண்ட்ஸ் இருக்கு. நம்மளுடைய இந்தியன் லோக்கல் ஷாப்ஸ் இருக்கு. ஏன் நம்ம அங்கிலேருந்து வாங்கக்கூடாது? எங்களுக்கு தெரியுது இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து எங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஏன் வந்து நம்ம இன்னமும் வந்து அது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் தெரிஞ்சோம். அதுதான் எங்களுடைய பாயிண்ட். ரெண்டாவது வந்து உங்களுடைய சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸை யூஸ் பண்ணுங்க. இந்த விஷயம் பத்தி பேசுங்க. நீங்க ஆக்டிவா இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், யூடியூப் சேனல், இந்த மாதிரி சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க அதுல ஆக்டிவா இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அதுல இதுக்கு குரல் கொடுங்க. ரேஸ் யுவர் வாய்ஸ். அதே பழைய மைண்ட் செட்டோட இருக்காதீங்க. ஒரு ஸ்டோரி, ஒரு போஸ்ட் என்ன ஆயிட போகுது. மூன்றாவது வந்து இன்னும் பல பேர் வந்து இந்த நல்ல விஷயத்துல, இந்த இயக்கத்துல பங்கேற்கணும்னா இந்த மெசேஜை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாரும் கூட எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஷேர் பண்ணுங்க. உங்களால ஒவ்வொரு ஃபேமிலில இருந்து ஒருத்தர் கூட இந்த மூமெண்ட்டை கடுமையா ஃபாலோ பண்ணாங்கன்னா இட் வில் கிரியேட் அ ஹியூஜ் டிஃபரன்ஸ். இதுதாங்க எங்களால் ரொம்ப லீஸ்டாக பண்ண முடியும். ஃபார் அவர் முஸ்லிம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஃபார் த இன்னோசென்ட் பீப்புள், ஃபார் த இன்னோசென்ட் சில்ட்ரன் ஆஃப் காசா, ஃபார் த ஹியூமனிட்டி. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹ் ஹாஃபிஸ்.